ஒன்றை கூறி நின்றே நாட்டரந்தையரும் மண்ணாட்டு நெல்லியரும் அன்புங்கள் ஒன்றில் தோற்றமே மறுத்து குடி கொண்ட மாதேவி விழிக திறவாய் மாதேவி விழிக திறவாய். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சித்திரா பௌர்ணமி முழு வீச்சில் நிலா கதிர்கள் நிலம் பரவும் பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமி வசந்த காலத்திற்கு வாசல் திறக்கும் பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமி, அதனால்தான் இது சித்தர்கள் பௌர்ணமி. அம்மா, நீ சித்தர்களின் தலைவி அல்லவா? உன் அருள் பாலிப்பால் தான் இந்த பௌர்ணமிக்கு அதிக வெளிச்சம் தாயே. இந்திர விழாவாக எழுச்சி பெற்ற இந்த பௌர்ணமி உன் மந்திர தமிழால் மறுபதிப்பாகிறது அம்மா. உலகு தழைக்க உயிர் சக்கரங்கள் பல பல, மாந்தரி எண்ணமெல்லாம் ஈடேற யாககுண்டங்கள் பல பல, எல்லாம் அம்மா அருளானைப்படி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தப்பீடத்தில் சித்திரா பௌர்ணமி விழா. பங்கேற்போம், அன்னை அருள் நாடுவோம். சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். ஆண்டவனின் படைப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம்தான். எப்படி 5 விரல்களும் மாறுபடுகின்றனவோ அதே போன்றுதான் மனித மனங்களும். ஒருவன் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருப்பான், ஒருவன் எப்பொழுதும் முறைப்பாகவே இருப்பான். இப்படி மனித மனங்கள் மாறுபட்டே இருக்கும் இந்த சமுதாயத்தில்தான் நாம் வாழ்கிறோம். ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மனிதனை சந்திக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சமாளித்து வெற்றி காண்பதே ஆன்மீக பயிற்சி. இந்த பயிற்சியை அம்மா தன் அருள்வாக்கு மூலம் தருகிறாள். அவற்றை நாம் கேட்டு அதன்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நிச்சயம் அடைவோம். விரலுக்கு தக்க வீக்கம் என்பதற்கேற்ப உன் தகுதிக்கு தக்கபடி மற்றவர்களுக்கு பொருளுதவி செய்ய வேண்டும். இது அன்னையின் அருள்வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சித்திரை பௌர்ணமி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. மே மாதம் 4 மற்றும் 5 ஆகிய 2 தேதிகளில் சித்திரை பௌர்ணமி விழா கொண்டாடப்பட உள்ளது. மே மாதம் 5ஆம் தேதி மதியம் 3:15 மணிக்கு மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூஜை சித்திரை பௌர்ணமியையொட்டி நடைபெற உள்ளது. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் தலைமையில் நடைபெறும் இம்மாபெரும் வேள்வி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் சக்தி எஸ் ராஜேஸ்வரன், சக்தி எம் வீரராகவன், தமிழ்நாடு காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் நல உரிமை சங்கத்தின் பொது காரியதரிசி சக்தி எஸ் ரங்கநாதன், MIDS பேராசிரியர் சக்தி எஸ் ஜனகராஜன் மற்றும் பலர் வேள்வியை துவக்கி தருகிறார்கள். வேள்வியில் பங்கேற்க வருபவர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சை, நாகை, திருவாரூர், காரைக்கால் மாவட்ட மன்றங்கள் சக்தி பீடங்கள் ஏற்பாட்டில் சித்திரை பௌர்ணமி விழா நடைபெற உள்ளது. தூவப்பட்ட விதைகள் வேர் பிடித்து பூமியை பிளந்து கொண்டு தலை தூக்கி குறுத்து விடும்போது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லவா? அதே மகிழ்ச்சி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் விழாக்கள் தலை தூக்கும் போதெல்லாம் நமக்கு ஏற்படுகிறது. உலக உயிர்களின் உள்ளங்களில் பசுவை பாய்ச்சும் ஆன்மீகம் மருவத்தூர் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் கனிவும் கருணையும் இரண்டர கலந்து அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் பகிர்ந்தளிக்கும் இடம்
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்த பீடம். அதனால் மருவத்தூர் ஆன்மீகம் சூரிய கதிர்களை பாய்ச்சி உலகத்தை விழிக்க செய்கிறது. பூமியை விட சூரியன் 110 மடங்கு பெரியது என்கிறார்கள். அம்மா, நீயே பூமி, நீயே சூரியன், நீயே ஆதிசக்தி. தெய்வங்கள் பிறப்பதற்கு முன்பு எழுந்த சக்தி உன் சக்தி. உன் வெளிச்சத்தால் தான் உலக உயிர்களுக்கு விடியல்கள் பிறக்கின்றன. உடலும் மனமும் எப்படி உண்மையோ அப்படியே ஆன்மாவும் இறைவனும் உண்மை என்பதை மனித இனம் அறிந்து கொள்ள செய்தவள் நீதானே அம்மா. கடவுளையும் ஆன்மாவையும் சொன்னவர்கள் மனித நேயத்தை மறந்தார்கள். மனித நேயத்தை சொன்னவர்கள் கடவுளையும் ஆன்மாவையும் மறந்தார்கள். இவற்றில் எதையும் மறக்காமல் எல்லாவற்றையும் ஆன்மீகத்தில் அடக்கிய சித்து உன் சித்து அல்லவா தாயே? சித்தாடல் பல புரிந்தாய். உன் சித்துக்களால் விளைந்த அனுபவங்கள் 1000. நேத்துதான் ஒரு சக்தி எங்க கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அமாவாசையில பொங்கல் வச்சா அவ்வளவு சிறப்புன்னு. அது நாங்க இன்னைக்கே நடக்கணும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. அது ஒரு அம்மாவோட சக்தி தான் அது. என்னோட பையன் 8th இருந்து ஃபெயில் ஆயிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனை எந்த மார்க்கும் எடுக்கவே இல்லை. 10th அப்புறம் அவன் எப்படியாவது பாஸ் ஆயிடுவான்னு அம்மா அருள்வாக்கு சொன்னாங்க. பொங்கல் வைக்க சொன்னாங்க. பொங்கல் வச்ச பிறகு அவன் நல்ல மார்க் எடுத்து இன்னைக்கு காலேஜ்ல நல்ல சீட் எடுத்து அவன் CA சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிட்டு இருக்கான். இன்னொன்னு என்னன்னா, என்னோட பிசினஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை, டென்ஷன், கோடிக்கணக்கான லாஸ் இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு எல்லா லாஸும் நல்லாயி இன்னைக்கு 10 லட்சம் இல்ல செய்யறதுக்கு அம்மா தகுதியும் தராதாரத்தையும் கொடுத்துருக்கா. சோ நான் 12 வருஷமா நான் பொங்கல் வச்சுக்கிட்டு வரேன். எல்லா பிரச்சனையும் மழை போல இருந்த பிரச்சனையெல்லாம் பனி போல விலகிட்டு இருக்கு. ஓம் சக்தி குருவே சரணம், குருவடி சரணம். அமாவாசை பொங்கல் வச்சா சத்து, அதாவது ஒரு செய்வேனு ஒரு நம்மளுக்கு ஒரு துஷ்டாங்கப்பட்டவங்க வந்தா கூட அவங்க கொஞ்சம் எட்டா நிற்குவாங்க. நம்மளுக்கு ஒரு தொழில் நடக்கணும்னா அந்த அம்மாவை நினைச்சு பொங்கல் வச்சா அது நல்லபடியாக நடக்கும். ஒரு வண்டி வாங்கினாலையும் அம்மாவை நினைச்சு பொங்கல் வைக்கிறோமா, எங்களுக்கு ஒரு வண்டி வாங்கினாலையும் அதுக்கு நல்லபடியாக நடக்கும். எனக்கு ஏற்கனவே வயிறு வலி இருந்துச்சு. அந்த வயிறு வலி ஆஸ்பத்திரியில கல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரி மருந்துக்கெல்லாம் ஒன்றும் சரியாகல. இங்க அம்மா கிட்ட தொண்டு செஞ்சேன். அந்த 3வது நாளே 3 கல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அந்த கல் வெளியே வந்துருச்சு. அதுக்கு பிறகு நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். எனக்கு அந்த வலியோ வேதனையோ எதுவுமே தெரியல. நான் தொடர்ந்து அம்மாவுக்கு தொண்டு செய்யறதுனால எங்க வீட்டுல நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்கா. என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் இருந்தது. அம்மா கோயிலுக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பொங்கல் வச்சு அவள் கல்யாணம் முடிஞ்சது. அம்மா மண்ணை மிதிச்சாலேயே எந்த கவலையும் நிம்மதியும் கவலை இருந்தாலும் சந்தோஷமா அம்மா என்ன இந்த அண்ணன் மிதிச்சுட்டு போற வரலும் போனதுக்கு அப்புறமும் சந்தோஷத்தை குடிச்சிருக்கு. அம்மா மேலும் மேலும் எனக்கு அம்மாவை பார்க்கணும் எப்ப பார்க்கணுமோ நான் அப்பப்ப நினைச்சேன்னா பார்த்துட்டு போயிரு அம்மாவை. அம்மா எனக்கு மேலும் மேலும் இந்த அமாவாசை தொண்டு, நான் தொண்டு எப்ப இந்த அமாவாசை, அதாவது தொண்டு ஆலயத்துல எப்ப கிடைக்கும் எனக்கு அப்படின்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அம்மா இந்த 3 தடவையா எனக்கு அந்த தொண்டு அமைச்சு கொடுத்துருக்கு. மேலும் நான் என் உயிர் இருக்கிறவரெல்லாம் அம்மாவுக்கு நான் தொண்டு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா தான் எனக்கு இந்த கருணை தொண்டு செய்யறதை கொடுக்கணும். ஓம் சக்தி, திருவடி சரணம். சித்திரை அமாவாசை திருநாள் ஏற்பாட்டினை ஹட்கோ காலனி மற்றும் மேட்டுப்பாளையம் சக்தி பீடத்தினர் செய்திருந்தனர். அம்மா 1995 கோவை மாவட்ட ஆன்மீக சுற்றுப்பயணத்தின் போது மேட்டுப்பாளையத்தில் சக்தி பீடம் அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மேட்டுப்பாளையத்தில் ஜாதி மத கலவரம் சொல்லி இந்து முஸ்லீம் பிரச்சனை இந்தியாவே தெரியற அளவுக்கு ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் தான் அம்மா சக்தி பீடம் அமைங்க அப்படின்ச்சு. அந்த சக்தி பீடம் 97 கால்கோள்களை போட்டோம். 2003 கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த இப்போ மேட்டுப்பாளையமே அமைதி பூங்காவா இருக்கு. இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்ல, மத ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்கு. மேட்டுப்பாளையம் சொன்னா போலீஸ் வட்டாரத்திலேயே ஒரு ரெட் மார்க்கா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ மத ஒற்றுமை மத நல்லிணக்கங்கிறதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டா மாதிரி இருக்கு மேட்டுப்பாளையம். அம்மா, இந்த பவனி தங்க தேர் பவனி என்பார்கள். ஓம் சக்தி தங்க தேர் பவனி, ஓங்காரம் தங்க தேர் பவனி, ஒளி உலகு தங்க தேர் பவனி, அழியாத அறம் தங்க அம்மா உன் தேர் பவனி. ஆன்மீகத்தில் சமத்துவம் தங்க
ஆதி பராசக்தியின் தேர்பவன், பெண்ணுரிமை தங்க பெருமாட்டி தேர்பவன் என தங்கத்தேர் வலம் வந்தது. ஓங்காரம் என்பது ஆன்மீக உலகத்தின் சமத்துவ தத்துவம். வைணவர் உச்சரிப்பும் ஓங்காரமே, சீக்கியர் உச்சரிப்பும் ஓங்காரமே, ஏன் சைனர் உச்சரிப்பும் ஓங்காரமே. இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு செல்லும் ஒரு அடையாள குறிப்பொலியே இந்த ஓங்காரம். மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் மிருகத்தன்மையை வெளியேற்றிவிட்டு மனித தன்மைக்கு பசுமை பாய்ச்சுவது ஓங்காரம் தானே. இதனால் தான் ஓசைகளில் எல்லாம் நான் ஓங்காரம் என்றான் கிருஷ்ணன். மத மார்க்கம் என்பார்கள், இறை மார்க்கம் என்பார்கள். ஆனால் மறுவோர் மார்க்கம் மனித மார்க்கம் தாயே. இது புலர் காலை பொழுதாக எல்லோருக்கும் ஆன்மீகத்தில் வெளிச்சமிடும் விடியல் மார்க்கம். அந்த விடியல்களின் ஒளிக்கற்றைகளை வெளிப்படுத்துகிறது தாயே உன் அருள்வலம். அம்மா, உன் விரல்கள் பூமியில் பதியும் போதெல்லாம் பூமி தாய் மாணிக்க பரல்களை சுமக்கின்றாள் தாயே. உன் கை வீச்சு மின்னலின் ஒளி வீச்சு. உன் கருணை பார்வை கார்மேக மழை குளுமை. தாயே, நினைக்கும் போதெல்லாம் எங்கள் நெஞ்சத்தில் மகிழ்ச்சி அறிவதனை பாய்ச்சுகின்றாய் தாயே. அம்மா, நீ உலவும் போது நிலவும் உன்னை சுற்றுகிறது. நீ சுற்றும் போது சூரியனே உன்னை சுற்றுகிறது. காலடி தாங்கி தாங்கி கனிந்தனள் பூமி மங்கை. நாலடி நீதி நூலில் நடவுகள் நின்னடிகள். பாலடி தேங்கும் சுவைதான் பராசக்தி அருளின் வாக்கில். நூலடி கருத்தை அள்ளி நுண்ணடி வளத்தை தூவும். ஆம் தாயே, உன் அடிகள் மனித உயிர்களை உய்விக்கும் பொன் அடிகள். புரட்சி ஆன்மீகத்தை படைத்த புகழ் அடிகள். மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் சித்திரை அமாவாசை வேள்வி தொடங்கியது. டைமண்ட் வடிவ யாக குண்டத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் ஒளி ஏற்றி வேள்விக்கு உயிர் ஏற்றினார்கள். 32 யாக குண்டங்களில் சக்தி டாக்டர் ஸ்ரீலேகா செந்தில்குமார் ஒளியேற்றினார்கள். சித்திரை மாதம் என்பது ஆன்மீகத்தை தூக்கி சுமக்கும் காலம் என்று சொல்லலாம். நாயன்மார்களில் சிறு தொண்டர், திருக்குறிப்பு தொண்டர், திருநாவுக்கரசர், மங்கையர் கசியார், விரன் வேண்டர் ஆகியோர் சித்திரை திங்களில் அவதரித்த சிவனடியார்கள். ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர். சித்திரை மாதத்தில் பிறப்பவர்கள் சிறந்த கல்வியாளர்களாகவும் நற்செயலுக்கு உரியவராகவும் இருப்பர் என சோதிட நூல்கள் கூறுகின்றன. சித்திரையில் தான் மதுரை மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம். 920 மாணிக்க கற்கள், 11 மரகத கற்கள், 78 பச்சை வைர கற்கள், 7 நீல கற்கள், 8 குமேத கற்கள் தாங்கிய
1.5 கிலோ தங்க கிரீடத்தை மதுரை மீனாட்சி சூடும் நாள் இந்த நாள் தான். தாயே, மீனாட்சியின் சக்தி உன் சக்தி அல்லவா? அவள் தாங்கிய கிரீடத்தின் வெளிச்சம் தானே தாயே இங்கே வேள்வியாக உயர்கிறது. அம்மா, பன்னெறி சமயங்கள் அனைத்தையும் இணைத்து உன் நெறி மார்க்கமாய் வேள்வி உயர்கிறது தாயே. அம்மா, பதியும் உன் திருவடி பகரம், உன் உதரம் ரா என்பேன். வீர் கொண்டு அதிரும் உன் இரு தோள் சகரம். தாமரை போல் அன்றலரும் உன் முகமோ ககர ஒற்று, உன் அலைமொழியோ திகரம். தாயே, உன் திருவடி பா, உதரம் ரா, தோள்கள் ச, முகம் இக், தலை தி. இணைத்து படித்தால் நீ பராசக்தி தாயே. நீயே பராசக்தி. பார்க்கே நீ சக்தி. பாசக்தி தான் பராசக்தி ஆயிற்று தாயே. கனலும் உன் சக்தி, காற்றும் உன் சக்தி, கடலும் உன் சக்தி, காரும் உன் சக்தி, நதியும் உன் சக்தி, நாங்களும் உன் சக்தி தான் தாய். இந்த சக்தியின் வெப்பம் தான் இங்கே வேள்வியாக வெப்பம் விடுகிறதம்மா. ஓங்கார சக்தியே, உலகாளும் சக்தியே, நீங்காது என் நெஞ்சில் நிலை பெற்ற சக்தியே, தாங்கி உலகில் தணல் மாற்றும் சக்தியே, தவிப்போர் உள்ளமெல்லாம் தயவு காட்டும் சக்தியே, எல்லா வளமும் எல்லோருக்கும் வழங்கு தாயே. இயற்கை வளங்கள் இல்லாமல் வழங்கு, நீ அருள் புரிவாயம்மா. மெய்வயதின் அளிக்கின்ற தாயே, எங்கள் மேன்மைக்கு வழியெல்லாம் நீயே. மெய்யான தெய்வத்தின் வழிவே, இந்த மேதினியில் தலை தூக்கும் தயவே, பொய் புரட்டை பொசுக்குகின்ற வடிவே, ஆன்மீக புனிதம் என எழுந்து வந்த ஒளியே, தெய்வ தாய் என எழுந்த சுயமே, உயிர்கள் சுகம் பெறவே உதிர்த்தெழுத்த தாயே, நீ அருளிய வேள்வி உலகத்தின் உயிர்களுக்கு உயிர்ப்பாக இருக்கின்றது தாயே. உயிருக்கு உயிராக திகழ்கின்றாய், அருவமாய் உருவமாய் திகழ்கின்றாய், அயலாகவும் அயல் தரும் பொருளாகவும் விளங்குகின்றாய், அறிவாகவும் எங்கும் திகழ்கின்ற சக்தியாகவும் திகழ்கின்றாய். உன் சக்தி மட்டும் இயங்காமல் நின்று போனால் உலகம், உடம்பு, கருவி இவைகளும் இயங்காமல் நின்றுவிடும் தாயே. இவைகளை இயங்க வைக்கும் சக்தி உன் சக்தி அல்லவா? அதனை உணர்ந்தவர்கள் தான் நாங்கள். அந்த சக்தி தான் இந்த வேள்வியில் வெளிச்சமாகவும் வெப்பமாகவும் உயர்கிறது தாயே. ஓம் சக்தி அம்மா, உலக காப்பாய் தாயே. நம்முடைய எண்ணங்கள் ஈடேற உழைப்பும் முயற்சியும் சோர்வின்மையும் அவசியம். இவை இருந்தாலும் கூட நம்பிக்கை என்பது வாழ்வின் வெற்றிக்கு நன்னம்பிக்கை முனை. இதுவே இங்கு வருபவர்களின் திரண்ட கருத்து. அம்மாவாசையில வந்து நல்லது நடக்குதுங்க. அம்மா நம்ம கைவிட மாட்டாங்கிறா, நல்லா நடக்கு. நிறைய எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு அம்மா மேல. அது இல்லாம என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து அம்மாக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன். எனக்கு நினைக்கிற எல்லா விஷயமுமே வந்து நல்லதா நடக்குது என்னோட வாழ்க்கையில. தாயே, உன் திருத்தலத்தில் சித்திரை அமாவாசை விழாவில் அருள் ஒளியில் குறித்தோம். வரும் சித்திரை பௌர்ணமி வெளிச்சத்தில் உன் கருணை கதகதப்பில் நனைய காத்திருக்கிறோம் தாயே. இத்துடன் இன்றைய மர்வூர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. விரலுக்கு தக்க வீக்கம் என்பதற்கேற்ப உன் தகுதிக்கு தக்கபடி மற்றவர்களுக்கு
பொருளுதவி செய்ய வேண்டும். இது அன்னையின் அருள்வாக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சித்திரை பௌர்ணமி விழா. அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் சித்திரை பௌர்ணமி விழா. கலச விளக்கு வேள்வி பூஜை இடம்பெறும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. சித்தர்களுக்கு உகந்த பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. சீரும் பேரும் தரும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. நாடும் வீடும் சிறக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. இயற்கை வழிபாட்டிற்கு சிறந்த பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. அவரவர் பிரார்த்தனை நிறைவேற்றும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. பொது நலன் கருதி வேண்டும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. வாழ்வில் முன்னேற்றம் அடைய வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. தொழில் வளம் மன வளம் பெருக வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. பில்லி சூன்யம் விலக வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. ஊழ்வினை தணிய வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. அருள் திரு அம்மாவின் அருளை பெற வைக்கும் சித்திரை பௌர்ணமி விழாவில் அனைவரும் பங்கேற்போம். பலன் கோடி பெறுவோம்.